Fire insurance claims chapter undervaluation of stock and average class use பண்ணி ஒரு sum பார்க்கலாம். இது illustration 9. Okay. A fire occurred in the premises of Raghavan on 19/7/2019 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பர்டிகுலர்ஸ் இருக்குது. ஓகேயா? ஸோ நம்மள்ட்ட இப்போ 2018க்கு எல்லாமே இருக்குது. ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக், சேல்ஸ், பர்ச்சேசஸ். சரி, ஆனால் இப்போ த ஸ்டாக்ஸ் வேர் ஆல்வேஸ் வேல்யூட் அட் 90% ஆஃப் காஸ்ட். ஸோ நார்மலாக க்ளோசிங் ஸ்டாக் ஓகே வேல்யூவேஷன் இருக்கும் ஈக்குவல் டு, அதாவது எதர் அண்டர் ஆர் ஓவர் இருக்கும். ஓகே, ஆனால் இந்த இடத்துல ஆல்வேஸ் போட்டாங்க. அப்போனா போத் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் ரெண்டுமே அண்டர் வேல்யூவேஷன். போத் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் ரெண்டுமே அண்டர் வேல்யூவேஷன். ஓகேயா? சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 2018க்கு ஜிபி கிடைக்கணும், கிராஸ் ப்ராஃபிட் 2018க்கு. ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் வந்து, ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் ஈக்குவல் டு 36,720. திஸ் இஸ் ஈக்குவல் டு 90%, கரெக்ட்? அப்போ 100% இஸ் 100/90. ஓகே, சாரி, opening stock is 36,720. okay, that is 90%. அப்போ 100% is 100/90. ஸோ போட்டிங்கன்னா you will get 40,800. ஓகேயா? அடுத்தது அதே மாதிரி க்ளோசிங் ஸ்டாக் இஸ் 32,400 into 100/90. பட் அதுவும் 36,000. ஓகேயா? ஸோ இப்போ ஓப்பனிங் ஸ்டாக் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக்கை நார்மல் வேல்யூக்கு போட்டாச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் போடலாம். அதாவது டு ஃபைண்ட் அவுட் 2018 கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின். ஓகே, 1 செகண்ட். ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட் போட்டுவாங்க. ஓகே, டு ஓப்பனிங் ஸ்டாக் 40,800. டு பர்ச்சேஸ் எவ்வளோ இருக்குது? 1,46,400. ஓகே, 1,46,400. தென் by sales 216,000. 2,16,000 by closing stock 36,000. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 24,252. ஓகே, here 252. ஸோ 2 gross profit equal to 12 7 8 12 5 64,800. okay, so BP ratio equal to 64,800 by sales, which is 2,16,000. okay, so which is equal to 3 ஆல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 3 ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3 6 18. ஸோ 1 4 2 6. அப்போ ஓகே, அப்போ 30% இஸ் த கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின். ஓகேயா? ஸோ நம்ம 2018க்கு போட்டாச்சு. இப்போ 2019க்கு போடணும். ஓகே, 2019க்கு ஓப்பனிங் ஸ்டாக் இட் வில் கம் ஃப்ரம் ஹியர், அதாவது 36,000. ஓகே, ஸோ 2 opening stock 36,000. okay, then purchases is 176,400. 1,76,400. okay, then sales is 1,80,000. okay, yeah. Then to GP equal to 1,80,000 into 30%. More at so 54,000.
So balance is by closing stock. Okay, so இப்போ பார்த்தீங்கன்னா 400 அப்புறம் நீங்கள் 14 36 4 13 14 மிச்சம் 16 6 13 16 சாரி 2,66,400. The closing stock will be 400 186 80. Okay. Okay, இப்போ closing stock equal to 86,400 less salvage. Salvageங்கிறது வந்து whatever you recover from the fire accident. Salvage was 21,600. மைனஸ் பண்ணிங்கன்னா 8 14 2 4 64,800. Okay, ஆனால் there is average class. So insured equal to 75,600. அதாவது 86,400ல you get only 64,800. Okay, net stock. அப்போ 75,000 நீங்கள் இன்சூர் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ரொபோர்ஷனேட்லி வரும். ஸோ claim equal to 75,600 into okay 64,800 by 86,400. அதாவது இது இன்சூர்ட் அமௌண்ட். ஓகே, இது நெட் ஸ்டாக். ஓகே, இது கிராஸ். இது இங்கே ஃபார்முலா இருக்கும். அதாவது அமௌண்ட் ஆஃப் பாலிசி பை ஸ்டாக் ஆன் த டேட் ஆஃப் ஃபயர், சாரி ஃபயர் இன்டு ஆக்சுவல் லாஸ் ஆஃப் ஸ்டாக். ஓகே, அதுதான் இங்கே அமௌண்ட் ஆஃப் பாலிசி 75,600. ஓகே, this is we can say stock on the date of fire. So இது actual, this is stock on the date of fire, closing stock. Okay, so போட்டிங்கன்னா calculator தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா you will get 56,700. so this is how you have to do. அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஓப்பனிங் ஸ்டாக்கும் க்ளோசிங் ஸ்டாக்கும் அண்டர் வேல்யூஷனை சரி பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிங்க. அதுலேருந்து கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் வரும். ஓகே, அதுக்கப்புறம் ஓப்பனிங் ஸ்டாக் வில் பி ஆஃப்டர் த இது கரெக்ஷன் ஆஃப் தட் அண்டர் வேல்யூவேஷன். தென் கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் அப்ளை பண்ணணும். யூ வில் கெட் இது ஆன் சேல்ஸ் அப்ளை பண்ணால் யூ வில் கெட் கிராஸ் ப்ராஃபிட். அதுக்கப்புறம் க்ளோசிங் ஸ்டாக் 86,400. ஓகே, அதுலேருந்து சால்வேஜ் லெஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 64,800. திஸ் இஸ் stock on date of fire. Okay, this is actual loss. So average class இருந்ததுன்னா அப்போ whatever the insurance amount into actual loss divided by stock on the date of fire. Okay, போட்டு பாருங்கள். Thank you.